அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனுக்கான டேட்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா May 11 Lite 5G இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதோட டேட் ரிவீல் ஆயிருக்கு. Flipkart உடைய பிக் பில்லியன் டே சேல் உடைய லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை MIUI 12.5 இதோட என்ஹான்ஸ்ட் வெர்ஷனுக்கான அப்டேட் எந்தெந்த டிவைசஸ்க்கு வருது அப்படிங்கிற லிஸ்ட் தெரிய வந்துருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக்னிக்ஸ் நம்பர் 633 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க Flipkart உடைய பிக் பில்லியன் டே சேல் இந்த வருஷம் October 7th அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ பொதுவாக ரூமர் டேட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் அந்த டேட் கிட்ட தான் இருக்கும். ஸோ 7th to 10th Flipkart உடைய பிக் பில்லியன் டே சேல் ஸ்டார்ட் ஆகலாம் தெரியுது. அகைன் இந்த சேல் வந்து இந்த வாட்டி ஒரு வாரம் இருக்கும் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாதத்துக்கு வேறு பேரில் வந்து இவங்க சேல் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பிக் திவாலி சேல் அந்த மாதிரி வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை Flipkart உடைய சேலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா October 1st வீக் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அகைன் ஆக்சஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூஸருக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பேடிஎம் வேலெட்டில் வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5G லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 தான் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டெக் அப்டேட்டில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இப்போ 5G ஆப்ஷனுக்கான ஒரு லான்ச் மந்த் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது ஜனவரி இல்லைனா February 2022 இந்தியாவில் 5G ஆப்ஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் ஏர்டெல் அண்ட் ஜியோ ஆல்ரெடி இந்த 5G ஆப்ஷனில் இருப்பாங்க. அடிஷ்னலாக புதுசாக நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஸ்பெக்ட்ரம் ரிலீஃப் பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வேணாலும் 5G ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி. ஸோ புதுசாக இன்னும் யாராவது ஆட் ஆன் ஆகிறாங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக இல்லை. அகைன் இந்தியாவில் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ MMWave டெக்னாலஜிலே ட்ரையல் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G கிளவுட் கேமிங் வரைக்கும் டெஸ்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டெஸ்டிங் ட்ரையல்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ 5G ஆப்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜியோவுடைய டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருடைய ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்ட்பெய்ட் பிளான்ஸை வந்து ரிவைஸ் பண்ணி இவங்க சில ஆஃபர்ஸ் டேட்டா ஆஃபர்ஸ் கொடுக்கறதா தெரியுது. ஏற்கனவே இருந்த பிளான்ஸ் தான் உங்களுக்கு 499, 888, அதுக்கப்புறம் ₹666, 2562 இந்த 4 பிளான் தான் அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே இருந்த என்னென்ன பெனிஃபிட்டோ டெய்லி 2GB டேட்டா, அன்லிமிட்டட் கால்ஸ், SMS எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே மாதிரி தான். அடிஷ்னலாக வந்து 10GB டேட்டா ஆஃபர் வந்து உங்களுக்கு எல்லா பேக்ஸுமே கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ரீபெய்டாக இருந்தாலும் சரி, போஸ்ட்பெய்ட் யூஸராக இருந்தாலும் சரி, அடிஷ்னலாக 10GB வந்து அவங்களுடைய டிஸ்னி அண்ட் ஹாட்ஸ்டார் பேக்குக்கு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிவைஸ் வாட்ஸ்அப் உடைய ஆக்டிவிட்டி மறுபடியும் ஒரு புது ஃபீச்சரில் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆப்லேருந்தே நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா ஈஸியாக சர்ச் பண்ணுற மாதிரி, இல்லை ஏதாவது கடையுடைய அட்ரஸ் வேணும், ரீட்டெயில் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்டாரண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பிஸ்னஸ் கேட்டகரி மாதிரி ஒன்று கொண்டு வரலாம் தெரியுது. அகைன் இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் டெஸ்டிங்கில் இருக்குது. பிரேசிலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் சில பேருக்கு வந்து இது பாப்அப் ஆன மாதிரி தெரியுது. கூடிய விரைவில் பிஸ்னஸ் கேட்டகரியும் வந்து வாட்ஸ்அப் ஃபீச்சர்லேயும் இவங்க இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் உடைய டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் ஈவெண்ட் வந்து அடுத்த மாதம் இவங்க கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது October 26 கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட்டும் ரிவீல் ஆயிருக்கு. இந்த கான்ஃபரன்ஸ் உடைய பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் இவங்க One UI 4.0 வந்து அன்வீல் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் லான்ச்சாக இருக்கும். அதோட என்னென்ன டிவைஸ் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி இவங்க ரிவீல் பண்ணலாம். ஸோ சாம்சங் உடைய One UI 4.0 சாம்சங் உடைய டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். கலர் OS 12 சைனாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ரிவீல் ஆயிருக்க சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே Realme GTயில் இவங்க கொடுத்த PC கனெக்ட் வந்து இனிமேல் கலர் OS ஒப்போ டிவைசஸ், Realme டிவைசஸ் எல்லாத்துக்கும் வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட புது ஐக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க, சைட் பார் கொடுத்துருக்காங்க. அதோட எமோஜி ஃபீச்சரோடு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஜிஃப் வந்து இவங்க ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் அதோட ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. குளோபல் ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மாதம் அக்டோபரில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியா அண்ட் மற்ற இடங்கள்லாம் அக்டோபரில் கலர் OS 12 இவங்க ரோல் அவுட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை விவோவுடைய Funtouch OSக்கான சில ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸும் ரிவீல் ஆயிருக்கு. இந்த இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஆரிஜின் OS எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கலர்ஃபுல்லான விஜெட்ஸோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோ தரப்புலேருந்து Funtouch OS 12 உடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். என்னென்ன டிவைசஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டும் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சாம்சங் உடைய மான்ஸ்டர் டிவைஸ் M52 5G September 19th அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அமேசானில் இதுக்கான லான்ச்சிங் பேஜ் இருக்குது, நோட்டிஃபை மீயும் இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 கலர் வேரியன்ட்ஸோட இப்போ அவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அஃபிஷியல் ரெண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவுட்லுக்
அவுட்லுக்கில் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸோட வந்து உங்களுக்கு ப்ளூ ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் இவங்க கொடுக்கலாம். ட்ரிபிள் சென்சார்ஸ் வந்து இவங்க வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச்சோட A52s எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு M52வும் லான்ச் ஆகுது ஃப்ரண்ட் பேனல் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் 3 கலர்ஸோட A52s செப்டம்பர் 19 அன்னைக்கு விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் X70 சீரிஸ் உடைய லான்ச் டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் செப்டம்பர் 30 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அகைன் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து சைனாவில் 3 டிவைசஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் 2 டிவைஸ் தான் இவங்க லான்ச் பண்ணலாம். வெனிலா வேரியன்ட் இவங்க ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவோ X70 ப்ரோ, ப்ரோ ப்ளஸ் 2 டிவைஸ் லான்ச் பண்ணலாம். இதில் விவோவுடைய X70 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸுடைய 1080 இந்த சிப் செட்லையும், அதே ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1200லையும் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அகைன் ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 50,000 மேலே தான் கண்டிப்பாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதோட ஷாமியுடைய ஷாமி 11 சீரிஸ் குளோபலாக பார்த்தீங்கன்னா 3 டிவைஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் முதல்ல ஷாமி 11 லைட் 5G NE இதுதான் லான்ச் பண்ணலாம் தெரியுது. லான்ச் டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது செப்டம்பர் 29 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. அகைன் இது அவுட்லுக் டிசைன் எல்லாம் 4G எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஸ்னாப் டிராகன் 778ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 4250 mAh அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைனோட செப்டம்பர் 29 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லைட்டர் வெர்ஷன் லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஆப்பிளுடைய iPhone 13 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ப்ரீ புக்கிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை iPhone 13 சீரிஸில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீ புக்கில் சில கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ புக் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செப்டம்பர் 24 அன்னைக்கு. ஸோ அன்னிலேருந்து ஓப்பன் சேலில் அவைலபிளாக இருக்கும். ரியல்மி C சீரிஸில் ரியல்மி C25Y இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,999க்கு. அகைன் அவுட்லுக் டிசைன் எல்லாம் மற்ற C சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் யூனிசாக் சிப் செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெருசாக சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 50 மெகா பிக்சலாக லான்ச் ஆன ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக இந்த செக்மெண்ட்டில் வந்து 50 மெகா பிக்சல் இருக்காது. ஸோ உங்களுக்கு 10,999க்கு 50 மெகா பிக்சல் சென்சார்ஸோட ரியல்மி C25Y இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை ரியல்மி நார்சோ சீரிஸில் 2 டிவைசஸ் இந்த மாதம் கடைசிக்குள்ளே இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ரியல்மி நார்சோ 50 அண்ட் 50 ப்ரோ ஆல்ரெடி இந்தியாவில் வந்து IMEயில் லிஸ்டிங் ஆச்சு. ஃபர்ஸ்ட் லுக் கூட டெக் அப்டேட்டில் பார்த்துருக்கோம். பேக் பேனலில் ஒரு பெரிய கேமரா மாடியூலோட இந்த டிவைஸ் வந்து லிஸ்டிங் ஆனதில் வந்து இது மீடியாடெக் ஹீலியோ G85ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த சிப் செட்டோட வந்து ரியல்மியுடைய நார்சோ சீரிஸும் இந்தியாவில் இந்த மாதம் கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியுடைய MIUI 12.5 என்ஹான்ஸ்ட் வெர்ஷன் ஃபஸ்ட்டு இந்தியாவில் Mi 11X தான் ரோல் அவுட் பண்ணி வந்து நிறைய பக்ஸ் ஏன்னா ரீபூட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. ஃபைனலாக இதுக்கான ஃபிக்ஸும் ஒரு அப்டேட் மூலிமா ரீசெண்டாக இவங்க ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக எந்தெந்த டிவைசஸ்க்கு இந்தியாவில் ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அகைன் இது ஸ்டேபிள் ரோல் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 7 டிவைசஸ் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா ரெட்மியுடைய Note 8ல் ஆரம்பித்து ஷாமியுடைய Mi 10 Lite இந்த 7 டிவைசஸ்க்கும் தான் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஷாமியுடைய MIUI 12.5 என்ஹான்ஸ்ட் வெர்ஷன் செகண்ட் பேட்ச் ரோல் அவுட் இந்த டிவைசஸ்க்கு அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ரியல்மி நார்சோ 50A எந்த சிப் செட்டில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப் டிராகன் 888 அப்படின்னு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து முஹிப். கங்க்ராச்சுலேஷன் முஹிப். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.